ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2228வது பகுதி திருமங்கியாழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். பரகால நாயகிக்கு பக்தி பெருக்கினாலே காதல் பித்து ஏறி கிடந்தாள். யாரால் இந்த நோய் வந்தது என்று அறிவதற்காக கட்டுவச்சியை அழைத்து குறிபார்த்தார்கள். அந்த கட்டுவச்சி ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு பார்த்து, எம்பெருமான் நாராயணன் தான் இவளுக்கு இந்த நோயை கொடுத்தான், அதனால் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி வருகிறாள். சொல்லும்போது நாராயணன் என்னெல்லாம் அவதாரம் செய்து லீலைகளை செய்தானோ அவற்றையெல்லாம் வரிசையாக குறிப்பிட்டு வருகிறாள். கண்ணனை சொன்னாள், ராமனை சொன்னாள், நரசிங்கனை சொன்னாள், அடுத்து இப்பொழுது வாமனனை சொல்லுகிறாள். அந்த பாசுர பகுதியை இப்போது பார்க்கலாம். அன்றியும் பேர் வாமனனாகிய காலத்து மூவடி மண் தாராய் எனக்கு என்று வேண்டி சலத்தினால் நீரேற்று உலகெல்லாம் அளந்தான். அன்றியும் பேர் வாமனாகிய காலத்து மூவடி மண் தாராய் எனக்கு என்று வேண்டி சலத்தினால் நீரேற்று உலகெல்லாம் நின்றளந்தான் மாவலியை என்ற பாசுர பகுதி. அன்றியும் பேர் வாமன் ஆகிய காலத்து மூவடி மண் தாராய் எனக்கு என்று வேண்டி சலத்தினால் நீரேற்று உலகெல்லாம் நின்று அளந்தான் மாவலியை என்ற பாசுர பகுதி. அன்றியும் முற்கூறிய செயல்களை செய்ததற்கு மேலும் பேர் வாமன் ஆகிய காலத்து மிகச்சிறிய குரலனாக திரு அவதாரம் செய்த காலத்திலே மாவலியை மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூ அடி மண் எனக்கு தாராய் என வேண்டி எனக்கு 3 அடி நிலம் தானம் வழங்குவாயாக என்று இறந்து கேட்டு நீரேற்று அவன் நீர்வார்த்து தத்தம் கொடுத்த தானத்தை தான் கையேந்தி பெற்று சலத்தினால் சிறிய அடியை காட்டி பெரிய அடியால் அழைப்பதாகிய வஞ்சனையினால், சலம் என்றால் வஞ்சனை என்று பொருள், நின்று பெரிய உருவம் எடுத்து நிமிர்ந்து திருவிக்கிரமனாக நிமிர்ந்து உலகெல்லாம் அளந்தான், எல்லா உலகங்களையும் அளந்து தன் வசப்படுத்தி கொண்டான் என்ற வாமன திருவிக்கிரம அவதார லீலையை சொல்லுகிறாள் கட்டுவச்சி இந்த பாசுர பகுதியில. அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் பரகால நாயகிக்கு இத்தகைய நோவினை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லுகிறாள். முற்கூறிய செயல்களை செய்ததற்கு மேலும் இவன் வாமனன் என்னும்படியாக மிக குறிய வடிவேற்ற காலத்திலே மாவலியிடம் சென்று மூவடி மண் தருவாய் என்று யாசித்து அவன் வார்த்த தான நீரை ஏற்று அதே இடத்தில் திருவிக்கிரமனாய் வளர்ந்து வஞ்சகமாய் நின்று உலகங்களை அளந்தான் என்று சொல்கிறது இந்த பாசுர பகுதி. சலம் என்றால் வஞ்சகம் என்று பார்த்தோம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான உரை விவரணம் பார்க்கலாம். இரணியனைப் போல அழிக்க செய்கைக்கு வேண்டிய தீமை மட்டுமே இல்லாமல் சிறிதளவு நன்மையும் உடையவன் மாவலி, அதாவது வள்ளன்மை என்ற கொடைப்பண்பு உடையவன். ஆகையாலே அவனை இரணியனை அழித்தது போல விரைவில் அழித்துவிட முடியாது. தேவர்களுக்காக அவனை அழிக்க வேண்டிய தேவையும் உள்ளது. இந்த நிலையில் அவன் கொடைத்தொழிலில் உகப்புடையவன் என்பதை மனதிலே கொண்டு எம்பெருமான் தன்னை இறப்பாளன் ஆக்கிக் கொண்டு அவன் இருந்த இடத்திற்கு தானே சென்று அவனிடம் தானம் பெற்று நீரேற்று பூமியை தானமாக வாங்கி இந்திரனுக்கு வழங்கிய செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அன்றியும் பேர் வாமன் ஆகிய காலத்து உலகில் உள்ள மற்ற குட்டையர்கள் எல்லாம் தன்னோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நெட்டையர்கள், அவர்களெல்லாம் நெட்டையர்கள் என்று கூறும் அளவிற்கு அவ்வளவு குட்டையாய் ஆய் வந்தவன்
வடிவு குட்டையாயிருப்பதோடு பெயரையும் குறளன் என்று வைத்துக் கொண்டவன். அன்றியும் பேர் வாமன் ஆகிய காலத்து. காலத்து உயர்ந்தவன், அடியவர்களுக்காக தன்னை தாழவிட்டு கொண்ட காலம் இது என்பது. மூவடி மண் எனக்கு தாராய் என்று வேண்டி. மகாபலி, எனக்கு 3 அடி மண் தர வேண்டும் என்று கேட்டான் வாமனன். அவனும் தருகிறோம் என்று சொன்னான். தருகிறோம் என்று சொன்னால் போதாது, இப்பொழுதே எனக்கு தந்தாக வேண்டும், தத்தம் செய்தாக வேண்டும் என்று வளைத்தான் குறளன். கொடுத்த கடனை குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி கொடுக்காமல் திரிந்து கொண்டிருப்பவன், முன்பு கடன் கொடுத்தவன் ஒரு கோடு கிழித்தால் கடன் வாங்கினவன் கடனை திருப்பி கொடுத்த பின்னரே கோட்டை தாண்டி போக வேண்டும் என்று நிகழ்த்தும் செயலுக்கு வளைத்தல் என்று தமிழ் இலக்கியத்திலே ஒரு பொருள் உண்டு. அதுதான் வளைத்தான். எனக்கு என்று ஒன்றனையும் தனக்கு எண்ணாது அடியவர்களுக்கே என்று இருக்கும் எம்பெருமான் எனக்கு என்கிறான். பிறருக்காகத்தான் இரத்தலினாலே வேண்டி சலத்தினால் நீரேற்று உலகெல்லாம் நின்று அளந்தான் மாவலியை. 3 அடி மண் வேண்டி கையிலே மாவலி தானமாக வழங்கிய நீர் பட்ட அளவிலே சிறிய காலை காட்டி தானம் வாங்கியவன் பெரிய காலாலே உலகங்களையெல்லாம் அளந்து கொண்டான். மாவலியை 3 அடி மண் எனக்கு தாரா என வேண்டி நீரேற்று சலத்தினால் உலகு எல்லாம் நின்று அளந்தான் என்று அன்வயம் செய்து பாடலமைப்பை கொண்டு கூட்டி மாற்றி அமைத்து பொருள் செய்ய வேண்டும் இந்த பாடல் பகுதியை. ஆக வாமன அவதாரம் ஒரு மிகச்சிறந்த ஒரு அவதாரம். தனக்காக அல்லாமல் தேவனுக்காக, தேவர்களுக்காக தனக்கே உரிய சொத்தினை இறந்து மாவலி சக்கரவர்த்தியிடம் இறந்து கேட்டு பிச்சை எடுத்து கேட்டு வாங்கி இந்திரனுக்காக கொடுத்தான். தன்னை கேட்காமல் மற்ற பொருள்களை கேட்ட இந்திரனுக்காக எம்பெருமான் தான் இறப்பாளனாக மாறி மாவலியிடம் இறந்து பெற்றான் என்ற அவனுடைய சிறப்பான தன்மை பேசப்படுகிறது இங்கே. அப்படிப்பட்ட வாமனமூர்த்தி யாய் வந்தவன் எம்பெருமான் நாராயணன். அந்த நாராயணன் தான் பரகால நாயகிக்கு இந்த துன்பத்தை தந்திருக்கிறான். அதனாலே நீங்கள் கவலைப்படல் வேண்டா என்று கட்டுவிச்சி பரகால நாயகியின் அன்னைமாருக்கும் தோழியருக்கும் சுற்றத்தாருக்கும் சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் பகுதி. மீண்டும் ஒரு முறை பாடல் பகுதியை அன்வயிக்கலாம். அன்றியும் பேர் வாமன் ஆகிய காலத்து 3 அடி மண் தாராய் எனக்கு என்று வேண்டி சலத்தினால் நீரேற்று உலகெல்லாம் நின்று அளந்தான் மாவலியை. அன்றியும் பேர் வாமனாகிய காலத்து 3 அடி மண் வேண்டும், 3 அடி மண் தாராய் எனக்கு என்று வேண்டி சலத்தினால், வஞ்சகத்தினாலே சலத்தினால் நீரேற்று உலகெல்லாம் நின்றளந்தான் மாவலியை என்று வாமன அவதார செய்தியை சுருக்கமாக 2 வரிகளிலே சொல்கிறாள் கட்டுவிச்சி. மேலும் அடுத்து என்ன சொல்ல போகிறாள் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.